டிஷஸ் பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான அதே சமயத்துல ரொம்ப ஈஸியான ஒரு டிஷ் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்க்கலாம். ஹலோ மேம். ஹலோ மீனா மேம், நம்ம வந்து ருசியில விதவிதமா நிறைய பார்த்திருக்கோம். நிறைய டைப் ஆஃப் சாலட்ஸ் பார்த்திருக்கோம், நிறைய சாண்ட்விச்சஸ் பார்த்திருக்கோம், அப்புறம் விதவிதமான பாஸ்தாஸ் பார்த்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து என்ன வெரைட்டி பார்க்க போறோம்? இன்னைக்கு வந்து ஒரு ஷேக் ட்ரிங்க் பார்க்கலாம். இட்ஸ் பவர் ஷேக். ஓகே, ஏன்னா இட்ஸ் பேக்ட் வித் ஆல் மினரல்ஸ், எல்லாம் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் தான் அது. அண்ட் திஸ் ஒன் இஸ் யோகர்ட் பேஸ். ஓ, ஸோ இது வந்து ஒரு மிக்சட் ஃப்ரூட் யோகர்ட் ட்ரிங்க். ஓகே. ஸோ இது வந்து எனி டைம் இப்போ பாத்தீங்கன்னா அகைன் சம்மர் ஸ்டார்டிங். எக்ஸாக்ட். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோட அதுக்கப்புறம் நைட் feel very hungry இல்ல, ஒரு full glass சாப்பிட்டா கூட it's so healthy. Okay. And very good. Actually pregnant womenக்குலாம் very apt drink. இன்னைக்கு வந்து நம்ம பவர் ஷேக் அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க் செய்ய போறோம். இது வந்து ஃபுல் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அதனால ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவோம் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு பேர் வச்சிருக்கோம் நாங்க. ஓகே மேம், இதுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் நம்ம போட போறோம், என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். So இதுல வந்து பப்பாயா எடுத்திருக்கேன், which is a very less expensive இல்லையா. usually nobody ரொம்ப இது அப்படியே கட் பண்ணி ஃப்ரூட் சாலட்லாம் சாப்பிடுவோம். So I thought let me use it in the drink. ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இது பப்பாயா. நெக்ஸ்ட் வந்து பைனாப்பிள், கிரீன் கிரேப், ஸ்வீட் வெர்ஷன் இது. ஓகே. அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம், ஒரு பனானா, ஓகே, பிரவுன் சுகர், கொஞ்சம் ரோஸ் எசன்ஸ் எடுத்திருக்கேன், ரோஸ் எசன்ஸ் ஃப்ளேவர்க்காக, அண்ட் யோகர்ட். இங்க தனியா நீங்க அது வந்து ஃபைனல் கார்னிஷிங் கோசரம் வச்சிருக்கேன். ஸோ அங்க கொஞ்சம் வந்து யோகர்ட் தனியா எடுத்து வச்சிருக்காங்க. மேம், இதுல பழங்கள் வந்து நிறைய வச்சிருக்கீங்க இல்லையா, பட் இந்த ப்ரொபோர்ஷன் பாத்தீங்கன்னா வித்தியாசப்படுது. பப்பாளி பழம் நிறைய வச்சிருக்கீங்க, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி இருக்கு, அண்ட் பைனாப்பிள் கம்மியா இருக்கு, அப்புறம் அந்த பச்சை திராட்சையும் கம்மியா இருக்கு. எப்படி, என்ன மாதிரி இது? பப்பாயா அதுல ஹாஃப் தான் யூஸ் பண்ண போறேன் நான். அண்ட் பைனாப்பிள் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டர்னா நிறைய யூஸ் பண்ணலாம், பேஸ்ட் அந்த சவர்னஸ் அண்ட் ஸ்வீட்னஸ். ரொம்ப புளிப்பா இருக்க வேண்டாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுலயும் கொஞ்சம் ஒரு 5 or 6 தான் எடுத்துக்க போறேன். ஓகே. ஸோ இப்ப தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா பப்பாளி பழம், பைனாப்பிள், பச்சை திராட்சை, அதாவது ஸ்வீட்டா இருக்கிறது, இனிப்பா இருக்கிற திராட்சை, அப்புறம் ஸ்ட்ராபெரிஸ், ஒரு வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழம், அப்புறம் சர்க்கரை வந்து நாங்க யூஸ் பண்றது வந்து பிரவுன் கலர் சுகர், நீங்க வந்து யூஸ்வலா சுகர் தான் இருக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபிளேவர் எப்பவுமே வந்து நம்ம வெனிலாவே யூஸ் பண்ணுவோம், இது வந்து ரோஸ் எசன்ஸ் யூஸ் பண்ண போறோம். அப்புறம் யோகர்ட் வந்து எந்த அளவுக்கு தேவையோ, இந்த அளவுக்கு ஒரு ஜார்ல வச்சிருக்கோம், எந்த அளவுக்கு தேவையோ அதை ஆட் பண்ண போறோம். அண்ட் ஃபைனல் கார்னிஷிங்க்கு பாத்தீங்கன்னா கொஞ்சமா அந்த யோகர்ட்ல இருந்தே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா ஃப்ரூட்ஸும் ஃபர்ஸ்ட் போட்டு ஒரு அடிக்க போறோம். ஸோ இது வந்து இனிப்பு ஜாஸ்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணி. ஆமா, அண்ட் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும், ஒரு மாதிரி திக் அண்ட் ஸ்மூதி கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஓகே. அந்த பைனாப்பிள், கிரேப்ஸ் வந்து ரொம்ப சவரா இருந்தா குறைச்சிக்கலாம், ஆர் உங்களுக்கு ட்ரைட் கிரேப்ஸ் பிடிச்சதுன்னா ட்ரைட் கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோக் பண்ணிட்டு போடலாம். ஆமா, காஞ்ச திராட்சையா இருந்தா அதை வந்து கொஞ்சம் தண்ணியில, ஆமா, இல்ல யோகர்ட்லயே கூட, ஆமா, எனிதிங், பட் வாட்டர் இஸ் பெட்டர். கொஞ்சம் லிக்வார்ம் வாட்டர் வச்சேன்னா சீக்கிரமா அது அப்சார்ப் ஆயிக்கும். கொஞ்சம் லேசான சூடுல இருக்கிற தண்ணினா கொஞ்சம் நல்லா சீக்கிரம் ஊறும். ஆமா, சாஃப்ட் ஆகும். ஆக்சுவலி லைக் சுகரே தேவையில்லை இதுக்கு, ஜஸ்ட் லைக் சேஃப் சைட் சுகர் ஆட் பண்ணலாம். பழங்களோட ஸ்வீட்னஸ். ஆமா. ஸ்ட்ராபெரி சேர்க்க போறோம். குழந்தைங்களுக்கு they love it actually. ரொம்ப அப்படி யோகர்ட் பிடிக்கலன்னா you can substitute with milk. ஓகே. சோ ரெண்டுமே வந்து ஹெல்தியான வெர்ஷன் தான், அது மில்கா இருந்தாலும் சரி யோகர்ட்டா இருந்தாலும் சரி. ஸோ யோகர்ட் வந்து கடைகள்ல தான் வாங்கணும்னு எல்லாமே நம்மளே வீட்ல ப்ரிப்பேர் பண்ணலாம். ஆமா, வீட்ல பண்ணது இன்னும் நம்மளுக்கு நல்லா இருக்கும். ஓகே, எப்படி பண்ணணும்னு சொல்லுங்க. சேம் நான் தயிர் பண்ணுவோம் இல்லையா, சேம்னா அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை கொஞ்சம் நம்ம வடிகட்டிடணும். தட் இஸ் பெட்டர். ஆக்சுவலி கிரீக் யோகர்ட்னு ஒன்று இருக்கு, நம்ம ரெகுலர் தயிர் பண்ணுவோம் இல்லையா, எப்பவும் லியூக் வார்ம், ஆமா, பால்ல கொஞ்சம் கல்ச்சர் போட்டு ஏற்கனவே இருக்கிற கொஞ்சம் தயிர் அந்த உர விடுவாங்க இல்லையா, அதை வந்து நம்ம சீஸ் கிளாத் ஆர் மஸ்லின் கிளாத்ல கொஞ்சம் கட்டி தொங்க விட்டுருவாங்க அவங்க. அந்த எக்ஸ்ட்ரா வாட்டர் எல்லாம் ட்ரிப் ஆயிடும்.
அப்படியே உங்களுக்கு நல்ல கட்டியா இருக்கும். ஸோ அதுல நீங்க யூ கேன் ஆல்வேஸ் ஃப்ளேவர் வித் ஹனி ஆர் எனிதிங். அந்த ஆரஞ்சு ரைண்ட் இருக்குல்ல மேல அந்த தோல் அது வச்சு, ஸோ இது வச்சு வேணா பண்ணலாம். தட்ஸ் கால் கிரீக் யோகர்ட்னு பேரு. ஸோ அது கூட யூஸ் பண்ணலாம், அதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே. ஃப்ளேவர்டு யோகர்ட் கடையில கிடைக்கிறது இல்லையா, அது கூட யூஸ் பண்ணலாம். அதுக்கு கடைகள்லயும் வாங்கலாம். இல்ல நம்ம எப்படி வந்து தயிர் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ, நல்லா பாலை காய்ச்சி கொஞ்சம் ஆற விட்டு லேசா வார்மா இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிற அந்த தயிரோடைய உரையை விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏற்கனவே இருக்க யோகர்ட்டை கொஞ்சம் அதோட சேர்த்து கலந்து விட்டு அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம வச்சோம்னா யோகர்ட் ஆயிடும். ஓகே. அந்த எக்ஸ்ட்ரா வாட்டரை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். ஓகே. ஃபர்ஸ்ட் இதை பீட் பண்ணிக்கிறேன் நான். எல்லா பழங்களும் போட்டாங்க இல்லையா, பப்பாளி பழம், ஸ்ட்ராபெரி, வாழைப்பழம், அதுக்கப்புறம் கிரீன் கிரேப்ஸ் அண்ட் பைனாப்பிள். ஆமா. ஓகே. பழங்கள் எல்லாம் சேர்த்து அரைக்க போறோம். பாருங்க எவ்வளவு ப்ளீசிங் கலர்ல இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஸ்மூதி இப்போ பாருங்க, இந்த பழங்கள் எல்லாம் அரைச்சிட்டோம் இல்லையா, நல்ல ஸ்மூத்தான ஒரு பேஸ்ட் மாதிரியா இருக்கு. ஸோ மேடம் இந்த ஷேக் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக அதே கலர்லயும் காஸ்டியூம் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப மேட்சிங்கா இருக்கு. தேங்க்யூ. இப்போ யோகர்ட் சேர்த்துடலாம். ஓகே. ஸோ இந்த யோகர்ட்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க எவ்வளோ லைக் எக்ஸாக்ட்லி இந்த மெஷரிங் கப்ல 1 கப். ஓகே. ஸோ ஏற்கனவே இந்த பேஸ்ட் நல்லா திக்கா இருந்தது இல்லையா? ஆமா, இது ஸ்மூதி மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ சுகர் ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமா இல்லையா, தேவையான இது எல்லாமே ஆட் பண்ணி எல்லாமே ஆட் பண்ணி ஹேவ் லைக் 4 டேபிள் ஸ்பூன்ஸ்.